ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கிரேவி அரைக்கணும். கிரேவி தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் சும்மா பல்லாக எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் ஏலக்காய் வந்து 3, முந்திரி வந்து ஒரு 4-5 போட்டுங்க, சீரகம் கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி. அப்புறம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, சின்னதாக 2 பட்டை போட்டுக்குங்க. சோம்பு வந்து கொஞ்சம் போட்டுக்குங்க. கருவேப்பிலந்தால ஒரு 2 கொத்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிவிட்டதுக்கப்புறம் பூண்டு வந்து 2 பல் தட்டி அதையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கிவிட்டுக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் பொடி பொடியாக போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் 2 பெரிய வெங்காயம் போடுங்க. உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கிவிடுங்க. பெரிய தக்காளி 2 போட்டுக்குங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்குங்க. தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போது இது பண்ணி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, அதையும் வந்து உள்ளே போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு கொஞ்சம் கிரேவியாட்ட பண்ணுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.